ஆ, ஆ, ஜார்ஜினியா, அந்த ராணி அந்த கிழவனையும் கிழவியை எப்படியாவது காப்பாத்தி வீட்டை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கா. போகட்டும் போகட்டும். ராணி போய் அவங்கள கண்டுபிடிக்கும் போது அவங்க 2 பேர் உடம்புலயும் உயிர் இருக்காது. அவங்கள போனமாதான் இங்க தூக்கிட்டு வருவா. அவங்க 2 பேரும் உயிரோட இல்லங்கிற விஷயத்த இந்த வீட்ல சொல்ல யாராவது நம்பிக்கையான ஆள் வேணும்னு நினைச்சேன். அந்த ஆளு ராணின்னு அவளே முடிவு பண்ணிட்டா. அவங்க 2 பேரும் பொண்ணத்தை பார்த்து அந்த சித்தா தன்னால மாலையை காட்டுவான். அப்ப ராணி பரலோகத்துக்கு போவா. நான் நினைச்சத நான் நடத்தி காட்டுவேன். ஐயோ, இந்த வீட்ல கன்னி பூஜை நடக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குருசாமி கன்னிசாமிங்க எல்லாரும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அதை எப்படி தடுத்து நிறுத்த போற? அப்படி யாரும் இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான் என்னோட சக்தி வேலை செய்யாது. வெளியில இருக்கிற பக்தர்கள் கிட்ட என்னோட சக்தி வேலை செய்யும். இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம தடுக்க என்னென்ன வேலை செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன். பாய் பேட்டி, நீ வருவேன்னு நான் உன்கிட்ட சொன்னல. பாய், நீங்க சொன்ன மாதிரியே எங்க வீட்ல ரொம்ப பெரிய பிரச்சனை போயினுக்குது. அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். பேட்டி, இப்போ ரெட்ட உசுறு ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் அந்த உசுரை காப்பாத்தலனா அந்த 2 உசுரும் போயிடும். அந்த 2 உசுரும் போச்சுன்னா உன்னோட கொம்பன், அதான் உன்னோட புருஷன், சாமிக்கு போட்ட மாலைய நிரந்தரமா கலட்டுற மாதிரி ஆயிடும். ஐயோ பாய், என்ன நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? அப்படி எதுவும் நடக்க கூடாது. தாத்தா பாட்டியோட உசுரையும் காப்பாத்தணும். இந்த பூஜையும் நல்லபடியா நடந்து முடிஞ்சு என் தாடிக்கார சாமி மலைக்கு போய் கடவுளாண்ட ஒரு பட்ட கடனை தீக்கணும். அதுக்கு நீங்க தான் பாய் எனக்கு உதவி செய்யணும். அதுக்கோசரம் தான் நான் உங்களாண்ட வந்துக்கிறேன். எனக்கும் புரியுதுமா. அலிமலஹரனே ஐயப்பா, குல பரிபாலக ஐயப்பா, கோமளநயனா ஐயப்பா, கல்யாண ரூபா ஐயப்பா, காரியகாரண ஐயப்பா, கனிவின் நிதியே ஐயப்பா, சுவாமியே. நில்லுங்க. அங்க நடக்க இருக்கிற கன்னி பூஜையில நீங்களா கலந்துக்க கூடாது. பேசாம வந்த வழிய பாத்துக்கிட்டு அப்படியே திரும்பி போயிடுங்க. உங்க முன்னாடி பாருங்க. அதுக்கு மேல நீங்க கால் வச்சு நடந்து போனா அதுல இருக்கிற விஷம் உங்க உடம்புக்குள்ள ஏறி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க செத்துருவீங்க. இங்க இருக்க நாங்க எல்லாருமே சுவாமியோட பக்தர்கள். சுவாமிக்கு விரதம் இருந்து மாலை போட்டிருக்கோம். கல்லும் முள்ளு எங்களுக்கு பஞ்சு பெத்த மாதிரி. சுவாமி பூஜையில கலந்துக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமையே இல்ல. பக்தர்களே, நாம எல்லாரும் இந்த பூஜையில கலந்துக்கணும். வாங்க. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி, மூலக்கடவுள் கன்னிமூல கணபதியோட பாட்ட ஆரம்பிச்சு பூஜை ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க சாமி. ஓங்காரமே அது கணநாதமே, ஓங்காரமே அது கணநாதமே, நாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே. ஓங்காரமே அது கணநாதமே, நாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே. விநாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே. ஓங்காரமே அது கணநாதமே.
ஐங்கரத்தான் தருவான் அனுக்கிரகமே, ஒரு ஆபத்தில் காக்கும் அவன் அபயக்கரமே. ஐங்கரத்தான் தருவான் அனுக்கிரகம். இந்த இடத்துக்கு தானே நானும் தாடிகாரனும் வந்து தாத்தாவை தேடணும். இங்க தானே தாத்தாவோட மூக்கு கண்ணாடி கச்சுது. ஐயோ, அப்பவே இந்த பில்டிங் முழுக்க ஒரு இடம் விடாம நானும் தாடிகாரனும் தேடணுமே. தாத்தா இங்க இல்லையே. அப்போ ஏன் மறுபடியும் காக்கா இங்க கூட்டின்னு வந்துக்குது? ஒன்னும் புரியலையே. நம்பசமே ஓங்காரமே அது கணநாதமே, நாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே, விநாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே. ஓங்காரமே அது கணநாதமே. வினைகளை இரு செவிகள் விசிறிவிடும், விழிகளின் அருட்பார்வை வெற்றி தரும். வினைகளை இரு செவிகள் விசிறிவிடும். சரணமையப்பா. அடுத்ததா முருகர் பாட்டு பாடிடலாம். சரிங்க சாமி. தாத்தா, தாத்தா, தாத்தா நான் கூப்பிடுறது கேக்குதா? சூரனை பதம் முடித்து தேவரின் துயர் துடைத்த வீரவே, வீர வெற்றிவே.